அது என்ன உண்மையாக இருக்குமா? இதில் ஃபோனில் நெட்டு இல்லாததுனால வெறும் செய்தியை மட்டும் படித்ததுனால உண்மையாக இருக்குமான்னு வந்து பார்த்தேன். எந்த சேனல்லையும் போடலை. இவர் பணியாற்றிய சேனலில் கூட ஒன்றும் வரல. மற்ற நிகழ்ச்சிகள் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் புதிய தலைமுறையில் கீழே நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. வருத்தம் மிக்க நிகழ்ச்சி, நடிகர் ரோபோ சங்கர் இறந்து விட்டார். இவர் வந்து உழைப்பாளியாக இருந்து, அதாவது அந்த விஜய் டிவியில் ஆரம்ப காலத்தில் வந்தப்போ, அந்த ரோபோவாக வந்தப்போ நான் பார்த்துருக்கேங்க. அவ்வளோ ஒரு டேலண்டடாக இருந்தார் அப்போ. எப்போவுமே இப்போயுமே நல்ல டேலண்டட். நல்ல டேலண்டடாக அந்த ரோபோ ட்ரெஸ் போட்டுண்டு, ரோபோ ட்ரெஸ்ஸை விட உடம்புலேயே அந்த பெயிண்ட் ஆட்டம் அடிச்சுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ரோபோ ஸ்டைல் நல்லா பண்ணார். அதுலேருந்து அவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வந்துருச்சு. விஜய் டிவியில் பணியாற்றியிருந்தார். இப்போ நல்ல எல்லா நடிகர்களோடையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் வந்து பார்த்தப்ப, ஆஹா இவர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். பண்ணால் பழையபடி கேள்விப்பட்டு நல்லா மீண்டு வந்தார். அது மாதிரி வந்துடணும். இதில் வந்து ஏதோ ஃபேக் செய்தியாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில்னு நினச்சின்னு வந்து டிவியை பார்க்குறேன். அதில் இந்த செய்தி, அதுவும் புதிய தலைமுறை தான் இதை வெளியிட்டுறாங்க. மற்ற இதெல்லாம், அதாவது அந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். அதில் கூட பக்கத்தில் துயர செய்தின்னு வரல. அவங்கவுங்க ப்ரோக்ராம் தான் நடக்கிறது. இது ரொம்ப என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்த்தா தமிழிசை சகோதரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. நிறையா பேருங்க ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்கார். அவங்க வந்து அவர் அந்த ரோபோ சங்கர் மேடையிலிருந்து சின்னத்திரை வண்ணத்திரைன்னு வந்திருக்கார். இவர் வந்து மறைவு வந்து திரையுலகிற்கே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் உடனே வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழிசை வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் யார், பெருந்தகை, அவரும் பெருந்தகையும் வருத்தம் தெரிவித்து பார்த்தேன். முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும்லாம் முதல்வர்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அவர் அவ்வளோ ரீச் ஆகியிருக்கார் மக்களுக்கு. பாருங்கள், அவருடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் திரை உலகத்தினருக்கும் நட்புகளுக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அப்புறம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் வந்து மிக்க வருத்தம்னு சொல்லியிருந்திருக்கார். அடுத்தது வந்து நம்ம கமலஹாசன் அவர் வந்து ஒரு கவிதையாகவே சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருந்திருக்கார். இதெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ பெரிய நடிகர்கள் தலைவர்கள் எல்லாமே அவருக்கு வந்து இரங்கல் தெரிவித்து வருத்தப்படுறது வந்து பெரிய விஷயம். அவ்வளோ மக்கள் மனசில் அவர் இடம் பெற்றிருக்காருன்னு தான் அர்த்தம்.